மூலிகை அரசி விலாக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒரு அபூர்வமானது கிராமப்புறங்களிலெலாம் கிடைக்கும். அந்த கிராமப்புறங்களில் கிடைச்சாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப அபூர்வமாக தான் இருக்கும். அழகான ஒரு பூ பார்த்தா அழகாக தெரியுதா? இந்த பூ பேர் நரி வெண்டைன்னு பேர். இந்த பூ காலையில் வெள்ளையாக இருக்கும், மாலையில் நம்ம தண்ணியில் போட்டால் ரோஸ் கலரில் மாறிடும். இது ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. இந்த வெண்டை பார்த்திங்கன்னா பருத்தியோடையும் சேர்க்க முடியாது. இலைகளை பார்த்தா பருத்தி மாதிரி இருக்கும், இலைகளோடையும் சேர்க்க முடியாது, வெண்டையோடையும் சேர்க்க முடியாது. ஆனால் இது வெண்டை ரகம்தான். இந்த வெண்டை பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ஹார்டாக இருக்கும். ஆனால் நம்ம பொரித்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும். அதில் வெண்டையில் வழுவழுப்பு தன்மை இருக்கும். இந்த வெண்டையில் வழுவழுப்பு தன்மை கூட இருக்காது. இது கொடி வகைன்னு சொல்ல முடியாது, செடி வகைன்னு சொல்ல முடியாது. இது எதோட கூட்டுன்னே சொல்ல முடியாது. ஆனால் கூட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது எங்கெல்லாம் வளருதுங்கிறது பார்த்திங்கன்னா, இது பிறப்பிடம் பார்த்திங்கன்னா இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை, மலேசியா, ஆஸ்திரேலியாவில் கூட அங்கங்கே காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. வடகிழக்கு பகுதியில் இது பருத்தி தோற்றத்தை கொண்டு தான் இருக்குது. இது வெடிப்பு பார்த்திங்கன்னா அந்த பார்த்திங்களா, காய் பார்த்திங்கன்னா வெடிக்கிற மாதிரியே இருக்கும். பருத்தி காய் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். அதனால் இது பருத்தியோடையும் ஒப்பிட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த வெண்டையை வெடித்து அதோட விதைகளை பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் விதை மாதிரியே தான் இருக்கும். அதனால தான் இது வெண்டையோட குடும்பத்தையே சார்ந்திருக்குது. இது வெள்ளை வெள்ளையாக முத்துக்கள் மாதிரி வெண்டைக்காயில் இருக்கிற முத்துக்கள் மாதிரி தான் இருக்கும். சரி, இனி இந்த வெண்டையோடைய பயன்கள் என்னென்னு பார்க்கலாமா? நரி வெண்டையோடைய வேக வைத்து சாப்பிடலாம், நீரை பருகலாம். நரி வெண்டையின் விதை மற்றும் வேறே கஷாயம் செய்து ஒற்றை தலைவலிக்கு பயன்படுத்தலாம். நரி வெண்டையை காட்டு வெண்டைன்னு சொல்லுவாங்க. இந்த வெண்டைக்காயில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்ப்போமா? வைட்டமின்களும் என்ன இருக்குது? ஏ, சி, இ, அப்புறம் கே, இரும்புச்சத்து, பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் என்ன எல்லா தாதுக்களும் நிறைஞ்சி இருக்கிறதுனால தான் இந்த வெண்டைக்காய் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் நார்ச்சத்தும் ரொம்ப இருக்குது, அதனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வெண்டை எப்படி உருவாகுதுன்னு பார்த்திங்கன்னா விதைகள் தான். விதைகள் அங்கங்கே விழுந்து வெடித்து பருத்தி மாதிரி வெடித்து அந்த விதைகள் தெறித்து முளைக்கும் திறன் அதிகரிக்குது. காய் 1 இன்ச்சு சைஸே தான் இருக்கும், ஆனால் இதனோட சுவையும் மருத்துவ குணங்களும் அதிகம். எனக்கு இந்த பூக்களை போலவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, அது போதும்.